சிங்கப்பெண் படையினுடைய இனாகரேஷன் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. வழக்கமாக 20 நிமிஷம் பேசுகிற சிஎம் விஜய் அவர்கள் இன்றைக்கி அதையும் குறைத்து கொண்டு ரொம்ப கம்மியான நிமிடங்கள் தான் பேசியிருக்கிறாரு. அதை பேசும்பொழுது நிறைய விஷயங்களை நமக்காக விட்டு போயிருக்கிறாரு. அதனால் அவர் விட்டு போயிருக்கிறதுல நம்ம கிடுக்குப்பிடி கேள்வியில் என்ன கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏஐ வீடியோ ஒன்று போட்டாங்க. அந்த ஏஐ வீடியோவில் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். அதுக்கு தமிழக வெற்றிக்கழகம்ங்கிற அவங்களோட கட்சி பேருக்கு இக்கு வருமா வராதானோ தெரியாத ஒரு கூட்டம் தான். அதுக்கப்புறம் நாமெல்லாம் போட்டு அடித்ததுக்கு அப்புறம் தான் போயிட்டு திரும்ப இக்க சேர்த்துட்டு வந்தாங்க. இன்றைக்கி ஏஐ வீடியோவில் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ள என்னென்ன நம்ம சிஎம் விஜய் அவர்கள் பேசி வச்சுருக்காரு, அதற்கு நாம் அந்த சல்லி சல்லியான நொறுக்கிட்டீங்க நிகழ்ச்சியான பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சல்லியா நொறுக்கிட்டீங்களா? நம்ம பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள், இவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொன்னோம். ஆனா அது எலெக்ஷனுக்காக மட்டுமே கிடையாது. மனசுல இருந்து நிஜமா உண்மையா உணர்வு பூர்வமா சொன்னதுதான். அது பெண்கள் பாதுகாப்பு, அதுக்காக நான் சிங்கப்பெண் படையை ஒன்று உருவாக்குவேன், நான் உருவாக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளோ பெண்களுக்கு எதிரான கொடுமைகளோ எதுவும் நடக்காது அப்படின்னு பேசியிருந்தார்ல. அது ஏதோ போகிற போக்கலாம் எலெக்ஷனுக்காக பேசணும்னு நினைக்காதீங்க. என்னுடைய ஆள் மனசுலேருந்து நான் கொண்டு வந்து பேசுனா அமிர்தங்கள் அது முத்துக்கள் அது அப்படின்னு பேசியிருக்காப்புல. அதனால் அது ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஓட்டுக்காக பேசுனதில்லை அப்படின்னு நினைக்கிறாப்புல. சரி, ஓகே. அப்போ இந்த சிங்கப்பெண் படை அப்படிங்கிறது எந்த டேட்டில் முன்னாடி இனாகரேஷன் பண்ணுறதாக தேதி அறிவிக்கப்பட்டுச்சு? மே 29. மே 29 அறிவிக்கப்பட்ட தேதியை ஏன் இன்றைய தேதிக்கு நீங்கள் மாற்றுறீங்க? ஜூன் 9ஆம் தேதிக்கு மாற்ற வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? ஒருவேளை மே 29 அன்னைக்கு அந்த சிங்கப்பெண் படை இனாகரேஷனை விட மிக முக்கியமான வேற ஒரு வேலை இருந்துச்சுங்க. அன்னைக்கு அதை விட ஒரு சிறப்பான ஒரு சட்டம் ஒன்றை கொண்டு வரதுக்காக சில சட்ட மேதைகள் என்கிட்ட ஆலோசனை பண்ண வந்தாங்க. அப்படின்னாக்கா அவசரமாக ஒரு திட்டம் ஒன்று பிளான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு நான் போய் உட்காந்து கன்சல்ட் பண்ணி ஆகணும், என்னுடைய அறிவை நாங்கள் செலுத்தி ஆகணும். அதனால் நாங்கள் போக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. அதனால் மே 29 வர முடியாதுங்கிற சூழலில் இன்னொரு டேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சோம். அப்போ 29 30 மாற்றிருக்கலாமேங்கிற ஒரு கேள்வி வரும். அது ஏற்கனவே ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பாங்க. 30 என்ன, 31 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, அதனால் இன்னொரு தேதி தள்ளி வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வைங்களேன். ஆனால் மே 29லேருந்து இந்த ஜூன் 9க்கு மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன? அப்போ அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி மே 29 நடந்திருக்குனாக்கா அப்படி சிங்கப்பெண் படை இனாகரேஷன் ஃபங்க்ஷனை விட முக்கியமான நிகழ்ச்சி என்ன? ஏன்னா இந்த பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படிங்கிறதா கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு 3-4 மாதம் முன்னிலேருந்து எடுக்கப்பட்ட லைன், ஒரு அஜெண்டாவாக பாருங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூத்துக்குடி பக்கத்தில் விளாத்திக்குளம்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு சிறுமி மலங்கழிக்க போகும் பொழுது அவங்க இயற்கை உபாதைக்கு ஒதுங்கும் பொழுது அங்கே அவங்க கொலை செய்யப்படுறாங்க. அப்போ என்னவாக அதை பரப்பப்பட்டுச்சுனாக்கா அவங்கள பாலியல் வல்லுறவு செஞ்சு அப்புறம் அவங்களோட நகைகளை பறித்து அதுக்கப்புறம் அவங்கள கொன்று அப்புறம் கண்டதுண்டமாக வெட்டி வீசிட்டாங்க அப்படின்னு பரப்பப்பட்டுச்சு. ஆனால் அதில் உள்ள முக்கியமான உண்மை செய்தி என்னன்னாக்கா அந்த பொண்ணு கொல்லப்பட்டது உண்மை, நகை பறிக்கப்பட்டது உண்மை, மற்றது பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது பொய், அப்புறம் கண்டதுண்டமாக வெட்டி வீசப்பட்டால் அப்படிங்கிறதும் பொய். இந்த பொய்யான செய்தியை திட்டமிட்டு ஒரு ஏடிஎம்கே ஐடிவிங்லேருந்து அந்த செய்தி வருது. அங்கேருந்து நியூஸ் தமிழ் 24/7 அதை அப்படியே கேரி பண்ணி நியூஸாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா போயிட்டு அவருடைய கேம்பெயினில் இதை ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லி பேசுகிறார். இதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லி பேசுகிறார். அப்போ திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய், வதந்தி, அவதூறு. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு செய்தியில் பரப்பும்போது தான் தொடர்ந்து அந்த பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படிங்கிற லைன் எடுக்கிறாங்க. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, அங்கே இல்லை, அங்கே ஒரு குழந்தை ஒன்று பாதிக்கப்படுது, இதெல்லாம் ஒன்று சேர்த்து பெண்களுக்கு சுத்தமாக தமிழ்நாட்டில் பாதுகாப்பில்லை. அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் அணுக வேண்டிய ஒரே ஒரு முகவரி விஜய் அவர்கள். அதனால் விஜய் அவர்களுக்கு ஓட்டை குத்தி விசிலில் ஓட்டை குத்தி ஒரு சிஎம் உட்கார வச்சிங்கனாக்கா சிங்கப்பெண் படைங்கிறத ஒன்று கொண்டு வந்துடுவார். அந்த படை வந்துச்சுனாக்கா அடுத்த நிமிஷத்துலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற சூழலே அழிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு இந்த ஒரு மாத காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள். நீங்கள் வீட்டில் ஒரு செய்தித்தாளை காலில் பிரிக்கும் பொழுதும் சரி, டிவியை அப்படி ஆன் பண்ணும் பொழுதும் சரி, 9 வயசு சிறுமி பாலியல் வல்லுறவு, 13 வயசு சிறுமி கூட்டு பாலியல் வல்லுறவு, 3 வயசு குழந்தைக்கு குமாரமங்கலத்தில் குமாரபாளையம் நினைக்கிறேன் 3 வயசு சிறுமிங்க குழந்தை, அது என்ன தெரியும்,
அந்த குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல். இதே மாதிரி 85 வயசு கிழவி நான் பண்ணதில்ல பாலியல் துன்புறுத்தல். இந்த இங்கே ஒருத்தன் டிவிக்கே நிர்வாகி ஒருத்தன் 65 வயசு கிழவியோ என்னமோ அந்த கிழவி ஆடு ஓட்டு பேருக்கு அந்த கிழவிக்கு பாலியல் துன்புறுத்தல். ஒரு ஒரு டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை 2 குழந்தை 3 குழந்தை வந்து டெய்லி நியூஸ் ஆயிருச்சு. அப்போ குழந்தைகள்லேருந்து கிழவிகள் வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலுக்கு கடந்த 30 நாளில் அதிகமாயிருச்சு. அப்படின்னாக்கா இப்போ சிங்கப்பெண் படையை தான் நீங்கள் முதல்ல உண்டு பண்ணணும். நீங்கள் இனாகரேஷன் ஃபங்க்ஷனாக நீங்கள் முதல்ல அதில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ மே 29 அன்றைக்கி இனாகரேஷன் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு சிங்கப்பெண் படையை நீங்கள் களத்தில் இறக்கி விட்டுருக்கணும். அப்போ இறக்கி விட்டீங்கன்னாக்கா மே 29லேருந்து இன்றைக்கி 9ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-11 நாள் இருக்குல்ல, இந்த 11 நாளில் நடக்கவிருந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் இந்த படை தடுத்திருக்கும்ல. இந்த 11 நாளில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பாங்கல்ல. அப்போ இந்த 11 நாள் லேட் ஆனதுக்கு காரணம் என்னன்னாக்கா 29 இனாகரேஷன் ஃபங்க்ஷன் வச்சு அது என்னத்துக்கு மே 9க்கு இந்த 11 நாள் 12 நாள் கழிச்சு எதுக்கு மாற்றுனீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மே 29ஆம் தேதி இந்த சிங்கப்பெண் படை பெண்களுக்கு பாதுகாப்பான படை இனாகரேஷன் பண்ணுறதை விட அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு வேலை விஜய்க்கு என்னவாக இருந்திருக்குன்னா, அன்னைக்கு தான் விஜயனுடைய சினிமா மேனேஜர் ஜெகதீசன் பழனிசாமி அவருடைய பினாமியாக இருக்கக்கூடிய ஜெகதீசன் பழனிசாமி ஒரு பெரிய பங்களா ஒன்று பயங்கரமான ஒரு மாளிகை பல கோடியில் அந்த வீடை கட்டி அன்னைக்கு தான் வீடு குடி போகிறார். இப்போ அவர் குடி போகிற நிகழ்ச்சிக்கு விஜய் அவர்கள் போகிறது முக்கியமா, அப்படி இல்லைனாக்கா இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் படையை இனாகரேட் பண்ணுறதுக்கு அவர் போகிறது முக்கியமா? ரெண்டுத்தையும் நீங்கள் வச்சிங்கனாக்கா விஜய் அவர்களுக்கு ஜெகதீசன் பழனிசாமி விட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறது தான் முக்கியமாக இருந்திருக்கும் போல் இருக்கு. அப்படி இல்லைங்க, நாங்கள் வேறு காரணத்துக்காக மாற்றி வச்சோங்க அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னாக்கா என்ன காரணம்னு சொல்லுங்கள் பாஸ். பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம். அது எப்படி கரெக்டாக மே 29 இனாகரேட்னு சொல்லிட்டு அந்த தேதியிலே எப்படி ஜெகதீசன் பழனிசாமி நிகழ்ச்சி வைப்பார்? அப்போ இனாகரேட் ஃபங்க்ஷனை முன்னாடியே சொல்லியாச்சுனாக்கா அப்போ ஜெகதீசன் பழனிசாமி வீடு கூட்டி போகிறதுக்கு அப்போ முதல்வரால் வர முடியாது, முதல்வர் தான் கண்டிப்பாக வரணும், ஏன்னா அவர் தான் நம்முடைய குலவிளக்கு குத்துவிளக்கு அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே இந்த சிங்கப்பெண் இனாகரேட் ஃபங்க்ஷனுக்கான டேட் அறிவிச்சாச்சுனாக்கா அப்போ ஜெகதீசன் பழனிசாமி அப்போவே டேட்டை மாற்றி வச்சுருக்கணும். அது எப்படி அதே டேட்டில் கொண்டு போய் ஜெகதீசன் பழனிசாமி வைப்பாப்புல? அப்போ ஜெகதீசன் பழனிசாமி வந்து அந்த டேட்டை வச்சதுனால நீங்கள் சிங்கப்பெண் படையினுடைய இனாகரேஷன் ஃபங்க்ஷன் நகர்த்தி வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஜெகதீசன் பழனிசாமி சொல்லிட்டு 2 நாள் நகர்த்தின்னு சொல்லி வந்துருக்கணும். அது இல்லை. அப்போ உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பை விட சிங்கப்பெண் படை இனாகரேஷனை விட இந்த நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள உங்களுடைய அக்கா தங்கச்சி அம்மா சித்தி பெரியம்மா ஆத்தா தாத்தா இவங்களுடைய பாதுகாப்பை விட உங்களுக்கு ஜெகதீசன் பழனிசாமியினுடைய வீடு குடி போகிறது, அதுவும் ஜிகுன்னு வேட்டி சட்டை போட்டு போகிறதுனா உங்களுக்கு முக்கியமாக இருந்திருக்கிறது அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க சார்? தெரில, கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க, செய்தியாளர்களை போய் கேளுங்க. நீங்கள் கேட்க முடியாது, ஏன்னா அவர் செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறது இல்லை. சரி விடுங்க, அடுத்து என்னன்னு பார்ப்போம். சொன்னது எல்லாமே செய்யணும், அதாவது சொன்னது எல்லாமே கரெக்டாக நான் செஞ்சிருவேன் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. நீங்கள் இது வரைக்கும் சொன்னது எதுவுமே செஞ்சது இல்லையா பாஸ்? எலெக்ஷனுக்கு முன்னாடி விவசாயிகள் குறித்து விவசாயிகளுடைய கடன்கள் குறித்து என்ன சொன்னீங்க? விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கடனையும் நான் தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயின்ல ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கடனையும் நான் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு சில விவசாயிகளுக்கு 5000 ரூபா, ஒரு சில விவசாயிகளுக்கு 10,000, ஒரு சில விவசாயிகளுக்கு 15,000. அப்போ ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த விவசாயிகளை ஏமாற்றி ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏதோ அந்த பசிக்கு வந்து ரொட்டி பிச்சு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி 5000 இந்த கவிக்கோ, இந்த 10,000 பிடிச்சிக்கோ, இந்த 15,000 பிடிச்சிக்கோனாக்கா இதுதான் நீங்கள் சொல்கிறத செய்கிறதா? எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயின் என்ன பண்ணீங்க? இந்த 2 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்லு அப்படிங்கிறது நான் வந்து மாதம் கரண்ட் பில்லில் மாற்றிடுவேன். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பில்லு வந்து கம்மியாகும். 2 மாதத்துக்கு ஒரு தடவைனாக்கா யூனிட் அதிகமாக போக போக ரேட் அதிகமாக போகும். ஒரே மாதம் ஒவ்வொரு மாதமும் கரண்ட் பில் வந்துச்சுனாக்கா யூனிட் வந்து கம்மியாக தான் வரும். அப்போ நமக்கு கரண்ட் பில்லும் அந்த லெவலில் வந்து யூனிட்டுக்கு ரேட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்போ நான் வந்தோடனே மாதம் இவ்வளோன்னு கரண்ட் பில்லை மாற்றிடுவேன், அதுலேயும் மாதம் உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீயாக தருவேன்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பில்லு, அதில் மாற்றம் இல்லைன்னு சொல்லி அப்பா ஊற்றிட்டீங்க.
அடுத்ததாக 200 யூனிட்டுங்கிறது 500 யூனிட்டுக்குள்ளே யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட்டு, மற்றவங்களுக்கு அல்வா அல்லது வாழைப்பழத்தை வாயில் வைத்து கொண்டு செல்லவும் அப்படிங்கிறது சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து தெரியுமா, தமிழ்நாடு முழுக்க ஓடுகிற அரசு பேருந்துகளில் பெண்கள் எங்கே வேணாலும் ஏறலாம், எங்கே வேணாலும் இறங்கலாம், எந்த பஸ்ஸில் வேணாலும் அரசு பஸ்ஸில் ஏறலாம், இதான் நான் போட போகிறேன் முதல் கையெழுத்து அல்லது முதல் 3 கையெழுத்து அப்படின்னு சொன்ன நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க, அதை பற்றின பேச்சே இல்லை, இது வரைக்கும் அதை பற்றின பேச்சே இல்லை. ஆதவர்ஜனாவே சொன்னாப்புல, நாங்கள் டிஸ்கஷனில் இருக்கும் பொழுது தலைவர் சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, என்னுடைய அம்மா, என்னுடைய சித்தி, என்னுடைய பெண்கள், என்னுடைய பெண் குழந்தைகள் இவங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க பேருந்தில் போகக்கூடாதுன்னு கேட்டார். சத்தியமாக கேட்டாருங்க, தலைவர் என்கிட்ட தான் கேட்டார். அதனால் நம்ம முதல்ல வந்தவனையே இந்த பெண்களுக்கான தமிழ்நாடு முழுக்க எல்லா பேருந்துகளையும் போகிறதுக்கான கையெழுத்தை நம்ம முதல்ல போட்டோம்னு தலைவர் தாங்க சொன்னார். இந்த உட்காந்துருக்காரு, சத்தியமாக சொன்னாருங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் மேடையில் சொன்னீங்கல்ல சார், ஏன் சார் சொன்னீங்களே சார், செஞ்சீங்களா சார், எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னீங்க, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை பற்றின பேச்சே இது வரைக்கும் இல்லையே. இதேமாரி நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை செய்யவே இல்லை. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வந்து நிக்குது. சரி, போதை பொருள் நடமாட்டம். அப்போ இந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்குது இல்லைங்களா, இதுக்கு முக்கியமான காரணம் அவர் சுற்றி அலசி பார்த்துட்டாராம். இப்படி சுற்றி பார்த்துருக்காரு, அப்படி சுற்றி பார்த்துருக்காரு, இப்படி சுற்றி பார்த்துருக்காரு, இப்படி சுற்றி பார்த்துருக்காரு. எப்படி சுற்றி பார்த்தாலுமே இந்த பெண்கள் வன்கொடுமைக்கான காரணம் எங்கே வந்து நிற்கிதுனாக்கா ஒரே ஒரு புள்ளியில் வந்து நிற்கிது, அது போதை பழக்கம். போதை, இந்த போதை தான் இந்த பெண்கள் வன்கொடுமைக்கான ரூட் காஸ் அதான் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அதுதான் காரணம்னாக்கா இப்போ அதை ஒழிக்கிறது தானே சார் நீங்கள் வந்து படையை போட்டிருக்கணும். அப்போ நீங்கள் போட வேண்டியது சிங்கப்பெண் படை இல்லை சார், போதை ஒழிப்பு படை இல்லை. ஏற்கனவே நார்கோட்டிக் இருக்குனாக்கா அது இன்னமும் டைட் பண்ணி இன்னமும் நிறைய ரெக்ரூட் பண்ணி ஒரு 2000 2500 இப்போ சொன்னீங்க இல்லையா, அந்த நம்பரில் ரெக்ரூட் பண்ணி நான் அதிகமாக போடணும் அப்படின்னாங்க. அதற்கு தனி சிறப்பு படை போதை ஒழிப்பு படைனே ஒன்று போடுங்க. போதை ஒழிப்பு படை அப்படின்னு போட்டு போதையை நீங்கள் டோட்டலாக ஒழிச்சிட்டிங்கனாங்க ஆட்டோமேட்டிக்காக பாலியல் வன்கொடுமை நின்ற போகுது. ஏன்னா பாலியல் வன்கொடுமைக்கு ரூட் காஸ் சுற்றி பார்த்தோம்னா ஒரே காரணம் போதைன்றீங்க. போதையை ஒழிச்சிட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பாலியல். என்ன சார் ரொம்ப சிம்பிள் சார் இது. என்ன சிஎம் சார், ஆனரபிள் சிஎம் ப்ரோ, என்ன ப்ரோ இது எனக்கு புரியவே இல்லையே ப்ரோ. இதுதான் காரணம்னாக்கா அதானே ப்ரோ நம்ம அழிக்கணும். அதை விட்டு நீங்கள் சிங்கப்பெண் படையினு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னாக்கா போதையை எப்படி அழிக்கிறது? அப்போ போதையை போகிறோம் திரும்ப வந்து தொந்தரவு பண்ண வந்துகிட்டே இருப்பான், இவங்க தடுத்துட்டே இருப்பாங்களா? போதையை ஒழிச்சிட்டோம்னா சிங்கப்பெண் படையை தேவையில்லையே ப்ரோ. அப்போ நம்ம என்ன பண்ணோம், போதையை ஒழிக்கணும். ஆனால் பாருங்கள் இதில் இந்த போதையை ஒழிக்கிறதுலாங்க நம்ம இன்றைக்கி கூட ஒருத்தர் மாட்டியிருக்காப்புல பார்த்தோம்னாக்க டிவிக்கு நிர்வாகி அவர் என்ன பண்ணியிருக்காப்புல போதை பொருளை கடத்தியிருக்காப்புல மாட்டிக்கிட்டாப்புல. இந்த நியூஸ் கார்ட்ஸ் உங்களுக்கு வரும் பாருங்கள், ஸ்பார்க்கில் கூட அந்த நியூஸ் கார்டு போட்டிருந்தாங்க, சார் நியூஸில் போட்டிருந்தாங்க, நியூஸ் கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. டிவிக்கே நிர்வாகி போதை பொருளை கடத்தியிருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த பட்டுக்கோட்டை பக்கம் ஒரு அந்த பேராவூர்னு நினைக்கிறேன், பேராவூர்னு எம்எல்ஏ கேண்டிடேட்டு, டிவிக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டு, அவருடைய பெயர் கூட நான் மறந்துட்டேன், ஏதோ ஒரு பேர் வரும், அந்த ஃபோட்டோவும் பேரும் இப்போ உங்களுக்கு ஃப்ரேமில் வரும் பாருங்கள். அவர் கஞ்சா கடத்தி, கஞ்சானாக்கா பல கிலோக்கள் கடத்தி அந்த வழக்கில் கைதானவர். கைதாகி ஜெயிலுக்குள்ளே இருந்து பெயில் வாங்கிட்டு வெளில வந்து அடுத்த 2வது நாள் டிவிக்கில் சேர்றாப்புல அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. என்ன சார் கிலோ கணக்கில் கஞ்சா கடத்தினவன், அப்போ ஓன் கன்சம்ஷனுக்காக அவன் கடத்தலை, அது ஊர் முழுக்க மாவட்டம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கான். அவன் கைதாகும் பொழுதே பல கிலோக்கள் சொல்கிறாங்க, 1 கிலோ 2 கிலோ இல்லை, பல கிலோக்கள் சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோ பெரிய எனக்கு போதை தான் அதுக்கு காரணம்னாக்கா, அப்போ அது காரணத்துக்கு அடிப்படை பொருளான போதையை உங்களுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் அவர் தான் அதில் கைதும் ஆகியிருக்காரு. அப்போ அவர் தான் ஊர் முழுக்க இதை கஞ்சா சப்ளை பண்ணி இதுக்கு காரணமாக இருந்த ஒரு மாஃபியாவாக இருந்திருக்காப்லையே. அவருக்கு நீங்கள் டிவிக்கில் எம்எல்ஏ சீட்டு எது கொடுத்தீங்க நீங்கள்? அப்புறம் நம்ம இவர் இருக்காப்புல சரக்கு சரவணன், யார் தஞ்சாவூர் எம்எல்ஏ, அவர் அமைச்சராக கூட இருக்காப்புலன்னு நினைக்கிறேன், நம்ம சரக்கு சரவணன். அதான் அந்த பீர் பாட்டில் கையை வச்சுட்டா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணி விட்டி நான் டான்ஸ் ஆடுவாப்புல, என்ன ஸ்டெப்புன்னு தெரில, இப்படிங்கிறாப்புல இப்படிங்கிறாப்புல, நம்ம கவுண்டமணியன் மாதிரி இப்படி ஆடிட்டு இருக்காப்புல நம்ம சரக்கு சரவணன். இப்போ அது போதை இல்லைங்களா? இப்போ போதைன்னா ஒன்லி கஞ்சா பீனு இந்த பவுடர் மாதிரி போடுவாங்களா, பாயிண்ட்ஸ் பவுடரை போட்டு இழுப்பாங்களா, அது மட்டும் தான் போதையா? ஏங்க சரக்கும் போதை தாங்க. பீர் என்ன போதையில் வராதா? பீர் என்ன மெடிக்கல் ஷாப்லேயே விற்கிறாங்க?
எங்கேயாவது உடம்பு சரியில்லைன்னு போனோம்னாக்கா டாக்டர் வந்து கிங் ஃபிஷர் 4 பியர் கூலிங், ஆம்ஸ்டல் 3 பியர் வித்தவுட் கூலிங், பட்வைசர் ஆதவ் மாதவா உன் பேரை நான் பேரை மறந்து ஆதன் மாதேஷ் பட்வைசர் ஒரு கேஸ் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வயிற்று வலி நின்று போகும், உங்களுக்கு உடல் நலத்திற்கு இது நன்மை விளைவிக்கும் அப்படின்னு எந்த டாக்டராவது ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்களா? அல்லது பீர் என்ன மெடிக்கல் ஷாப்பில் விற்கிதா அல்லது ஃப்ரூட் ஷாப்பில் விற்கிறாங்களா? பீரும் போதை தாங்க, 8% ஆல்கஹால், இது பீரும் போதை தான். இப்போ அதுவும் போதைப் பொருள் தானே. அந்த போதைப் பொருளை கையில் வச்சுட்டு போதையில் ஆடிட்டு இருக்காப்புல. போதையில் ஆடலையே, சும்மாவே ஆடுவாப்புலையே அவர், போதையில் தானே ஆடுறாப்புல. அப்போ போதை தான் இல்லாத காரணம்னாக்கா அந்த போதையை போட்டவர் ஒரு ஊரில் அந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாருன்னு நிச்சயம். வெளியில் வராமல் இருந்திருக்கும், நமக்கு என்ன தெரியும். அப்போ அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவருக்கு சீட்டு கொடுத்து அவரை எம்எல்ஏவாக்கி அவரை மினிஸ்டர் ஆக்கியிருக்கீங்களே. சாதாரணமாக இருக்கும் பொழுதே போதையில் எந்த ஆட்டம் ஆடுறாருனாக்கா நீங்கள் மினிஸ்டர் ஆக்கிட்டீங்கன்னாக்கா இன்னும் எந்த ஆட்டம் ஆடுவார்? அந்த பதவியை வச்சுக்கிட்டு, எம்எல்ஏ பதவி வச்சுட்டு, மினிஸ்டர் பதவி வச்சுட்டு ஊருக்குள்ளே தன்னுடைய கட்சியில் தன்னுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களை அவர் என்னவாக பயன்படுத்துவார்? போதையை போட்டேனாக்கா நீங்கள் போதை போட்டாக்கா பாலியல் குற்றங்கள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது காரணமே இதான்னு சொல்கிறீங்க. அப்படின்னாக்க ஒரே ஒரு கண்டிஷன் போட்டுருங்க பாஸ், ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்த உடனே செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சிங்கப்பெண் படை இல்லை, மதுவிலக்கு ஒரு கையெழுத்து. தமிழ்நாடு முழுக்க இனி மதுவிலக்கு உண்டு, சரக்கு கிடையாது, தமிழ்நாடு முழுக்க சரக்கு கிடையாது அப்படின்னு மதுவிலக்கை கொண்டு வந்துட்டிங்கன்னாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பாலியல் குற்றங்கள் நின்று போயிடும்ல. எனக்கா ஒரு பக்கம் போதை ஒழிப்பு, இந்த வஸ்துக்களை கண்ட்ரோல் பண்ணணும், இன்னொரு பக்கம் சரக்குடைய டாஸ்மாக் மூடல், மதுவிலக்கு போட்டிங்கனாக்கா இன்னும் நிறைய குறைஞ்சிருமே உங்களுக்கு. இப்போ பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்கள்ல, உங்களுடைய அக்கா, உங்களுடைய தங்கச்சி, உங்களுடைய அம்மா, உங்களுடைய சின்னம்மா, உங்களுடைய பெரியம்மா, உங்களுடைய அத்தை, உங்களுடைய ஆத்தா, அவங்களெலாம் பாதுகாப்பு வரணும்னாக்கா மதுவிலக்கை கொண்டு வந்துட வேண்டியது என்ன பஸ்ஸு? உங்கள் கட்சி நிர்வாகி பாஸு பாலாஜின்னு எம்எம்ஸு சென்னை கேட்வேன்னு ஒரு ரெஸ்டோ பார், ரெசிடென்ஸ்லாம் கூட நிறையா வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அவன் டிவிகேல முக்கிய நிர்வாகி. ஆக்சுவலாக குளத்தூரில் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக டிவிகே சார்பாக நிறுத்தப்பட வேண்டியது பாலாஜி தான். ஆனால் கடைசி நேரத்தில் விஎஸ் பாபு அப்படி உள்ளே வந்தாப்புலன்னு தெரில. அப்போ அந்த பாலாஜி நடத்துகிற பாரில் தான் குழந்தைகளுக்கு 16 வயசு குழந்தை 17 வயசு குழந்தைகள்லாம் ஊற்றி கொடுத்துருக்காப்புல. அதில் ஒரு பொண்ணு செத்தே போச்சு, உங்களுக்கே தெரியும், இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி சம்பவம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் போதை. அந்த போதை கடையை யார் வச்சுருக்காருனாக்கா உங்கள் கட்சி நிர்வாகி. அவன் தான் அந்த கடையை வச்சு நடத்திட்டு இருக்கான் சென்னையில். அதுவும் குழந்தைகளுக்கு பிடிச்சி ஊற்றி கொடுத்துறான். இப்போ நீங்கள் அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கட்சி நிர்வாகி பண்ணிட்டான், என்னென்ன செக்ஷன்லாம் அவன் மீது வழக்கு போட்டிங்க நீங்கள்? இது வரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இல்லை கைதாகிட்டானா எங்கே புழலில் இருக்கானா, எங்கே இருக்கான், விசாரணையில் எதுவும் தகவல் சொன்னானா, வாக்குமூலம் கொடுத்துருக்கானா? இது வரைக்கும் ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கான் அவன் மீது, ஏன் வரல? கொடுக்க வேண்டியது அரசனுடைய பொறுப்பு இல்லை. ஏன்னா உங்கள் கட்சிக்காரங்க முக்கிய நிர்வாகி, அவனையே நீங்கள் வரைக்கும் எதுவும் ப்ரெஸ் ரிலீஸ் அவனை பற்றி எதுவும் பண்ணவே இல்லை. நீங்கள் தான் வந்து போதையை ஒழிக்க போகிறீங்கன்னு நாங்கள் நம்பணும், போதையை ஒழிப்பதன் மூலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்கன்னு நாங்கள் நம்பணும், சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சு இனிமேல் பெண்களுக்கு வந்து எங்கேயும் தொந்தரவே நடக்காது அப்படிங்கிறத நாங்கள் நம்பணுமா சார்? சரி, ஓகே, நம்புவோம். இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுகல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலும் அந்த சமூகம் தன்னால மாறும். அதாவது இது கடைசியில் என்ன சொல்லிட்டாப்புனாக்கா போதன்னு சொன்னாப்லையா, அதுக்கப்புறம் தனி மனித ஒழுங்கு தான் இதுக்கு காரணம். தனி மனுஷன் வந்து ஒழுங்காக இருந்தான்னாக்கா இந்த எந்த தவறுகளுமே நடக்காதுங்கிறாப்புல. ஏங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம், இந்த தவறுகள்லாம் காரணம் திமுக தான் காரணம், டிஎம்கே தான் காரணம், பாருங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, டிஎம்கே தான் காரணம் அப்படிலாம் கத்திட்டு, இப்போ உங்கள் ஆட்சியில் அதை விட பன்மடங்கு அதிகமாக நடக்குதுன்னு 30 நாள் கேள்வி வைக்கும்பொழுது அதுக்கெல்லாம் காரணம் அப்படி சொல்ல முடியாது. போதைகள் தான் ஒரு காரணம். இன்னொன்று வந்து தனி மனித ஒழுங்குங்க. தனி மனுஷன் ஒழுங்காக இருந்தானாக்கா அதை எப்படி நீங்கள் கவர்மெண்ட்டை குற்றம் சாட்டுவீங்க? அது எப்படி நீங்கள் காவல்துறை குற்றம் சாட்டுவீங்க? தனி மனித ஒழுக்கக்கேடு தாங்க காரணம். அந்த தனி மனுஷன் ஒழுங்காக இருந்துட்டானாக்கா கவர்மெண்ட்டே தேவையில்லைங்க. தனி மனுஷன் ஒழுங்காக இருந்துட்டானாக்கா காவல்துறையே தேவையில்லையே. தனி மனுஷன் ஒழுங்காக இருந்துட்டானாக்கா நீதித்துறை தேவையில்லையா, நீதிபதிகள் தேவையில்லையா, அட்வொகேட்ஸ் தேவையில்லையே. தனி மனுஷன் ஒழுங்காக இருந்தனாக்கா இதெல்லாம் தேவையில்லை. இந்த கட்டமைப்பில் தனி மனுஷன் ஒழுங்காக இருக்க மாட்டாங்கிறதுனால தான் இவ்வளோ கட்டமைப்பு. என்ன பாஸ் நீங்கள்? அதான் அவங்களுக்கு வந்தால் ரத்தம், நமக்கு வந்தால் அது தக்காளி சட்னிங்களா? மாற்றி சொல்லிட்டோம். சரி, எது கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. இங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு. அவங்களுக்கான தண்டனை இதோ
அவங்களுக்கான அந்த தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும். கேமராக்காரன் ரொம்ப குசு பிடிச்சி நடப்பாமல் இருக்கு. பெண்களுக்கான இந்த மாதிரி தவறுகளை செய்யும் பொழுது கடுமையான தண்டனைகள் அவங்களுக்கு வழங்கப்படும் சொல்லும் பொழுது ஆர்கே நகர் எம்எல்ஏ நிதித்துறை அமைச்சர் நம்ம வில்சன் மரிய வில்சனுடைய போச்சனை கரெக்டாக கேமரா இருக்க வச்சுட்டாங்க. எல்லாம் பழைய வீடியோக்கள் நம்ம ஞாபகம் வருது. அவர் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து ரவுடித்தனம் பண்ணும் பொழுது அங்கே உள்ள பெண்களை அவர் சத்தம் போட்டு மிரட்டுற அந்த காட்சிகள். அப்போ இதெல்லாம் அந்த தவறுகள் நடந்திருக்கு. இந்த வீடியோ முன்னாடியே வைரல் ஆச்சுனாக்கா பெண்களுக்கு அவர் மூலமாக எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? சாதாரணமாக இருக்கும் பொழுதே அவ்வளோ வீட்டுக்குள்ளே புகுந்து ரவுடித்தனம் பண்ண பொறுக்கித்தனம் பண்ண ஒரு ஆளுக்கு நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவரை நிதித்துறை அமைச்சராக மாற்றிருக்கீங்கனாக்கா இப்போ அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் என்னென்ன வேலைகள் செய்வார்? ஏன்னா அமைச்சராக இருக்கும் பொழுது ஈஸியாக மறைச்சிட முடியும். எந்த வீடியோவும் வெளில வராது, போலீஸ் அதை வெளில கொண்டு வராது, ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாது. எவ்வளோ தான் இருந்தாலும் உங்களுடைய அதிகார பலத்தை வச்சு, உங்களுடைய ஆளும் பலத்தை வச்சு, பண பலத்தை வச்சு, படை பலத்தை வச்சு நீங்கள் இதை ஈஸியாக குழி தோண்டி போட்டு புதைச்சிட முடியுமே. அதனால தான் அந்த கேமராமேன் நம்மளாக இருப்பார் போடுற கரெக்டாக அந்த டைலாக் வரும்பொழுது மரிய வில்சன்ட்ட கொண்டு வந்து பிரேம வச்சுட்டாப்புல. கேமராமேனுக்கு யூடியூப் சார்பாக வாழ்த்துக்களையும் அன்பு முத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். அது நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் தடுத்துருவாங்க சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் தடுக்கணும்னா அப்போ எனக்கு இப்போ நடக்க போகுது, நான் ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு நடக்க போகுது. அவங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடக்க போகுதுங்கிறது? அந்த சிங்கப்பெண் படைக்கு எப்படி தெரியும்? ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் சிங்கப்பெண் படையிலேருந்து 4 போலீஸ் நீங்கள் போட்டிருக்கீங்களா? மொத்தமே 2500 பேர் தான் ரெக்ரூட் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டில் மொத்தமே இப்போ 2500 பெண்கள் தான் இருக்காங்களா? ஒரு பெண்ணுக்கும் ஒரு சிங்கப்பெண் போலீஸ் போட்டாலும் எத்தனை கோடி தேவைப்படும் இங்கே? சாதாரணமாக நம்ம இந்த உரிமை தொகையில் பெனிஃபிஷரியை பார்த்தீங்கன்னாக்கா 1,30,00,000 பெண்கள் இருக்காங்க. சாதாரணமாக அந்த உரிமை தொகையில் பயனடைகிற பெண்கள் மட்டுமே. தமிழ்நாடு முழுக்க எத்தனை பெண்கள் இருப்பாங்க? எத்தனை கோடி பெண்கள் இருப்பாங்க? இப்போ அத்தனை கோடி பெண்களுக்கும் அங்கங்கே பிரச்சனை வருதுனாக்கா இவங்க எப்படி அங்கே போய் நிற்பாங்கன்னு நான் கேட்குறேன். வரத்துக்கு முன்னாடி எப்படி போய் தடுப்பாங்க? எனக்கு அதை சொல்லுங்கள் முதல்ல. எனக்கு இதை மட்டும் முதல்ல சொல்லுங்க. ஏன்னா கேட்குறவன் கேளப்பால் இருந்தாக்கா கேடிவியில் கேஆர் விஜயா படம் கொடுதுன்னு சொல்லுவாங்களாம். உடனே எதுவும் நாகரிக அரசியல் தூக்கிட்டு வந்துடாதீங்கப்பா, ஊரில் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ எப்படி முன்னாடி போய் நீங்கள் தடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நடக்க போதுனாக்கா இந்த நம்பருங்க சிங்கப்பெண் படைக்கு ஹெல்ப்லைன் நம்பரு இது 4 நம்பரு. உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது இந்த 4 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னாக்கா உடனடியாக அடுத்த 10 நிமிஷம் ட்ராக் பண்ணி உங்கள்கிட்ட வந்து போலீஸ் நிற்கும். ஹப்பு இங்கே வச்சுருக்கோம், நாங்கள் ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை இருக்கோம். அப்போ வந்து கஸ்டமர் கேர் வந்து இத்தனை பேர் போட்டிருக்கோம். நீங்கள் கால் பண்ணிங்கனாக்கா அடுத்த நிமிஷம் உங்களுடைய ஃபோன் அட்டன் பண்ணி இங்கேருந்து கனெக்ஷன் பண்ணி எங்கே இருக்கீங்க உங்களுடைய ஜிபிஆர்எஸ் எடுத்து உங்கள் நம்பர்லேருந்து ட்ராக் பண்ணி அடுத்த 10 நிமிஷத்துக்கு ஆள் வந்து நிற்கும். இதுக்கு வந்து வாகனங்களாக நாங்கள் இந்தந்த வாகனங்களை பயன்படுத்த போகிறோம். இந்த ஜீப் மட்டும் இல்லை, இதை வந்து பீட் ஆஃபீஸர் மாதிரி நிறைய பேரை போட போகிறோம். இன்னும் ஸ்பீடாக பைக் ஓட்ட தெரிஞ்ச அல்லது அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி சில போலீஸ்களை உள்ளே கொண்டு வரும். என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் தடுத்துருவோம். எப்படி தடுப்பீங்க? என்ன நம்பருக்கு கால் பண்ணுவாங்க? சிங்கப்பெண் படை அப்படின்னு கத்துவாங்களா? அந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்களா, அதான் ஊத்துனோடனே வடிவேல் வந்து நிற்பார்ல, அந்த மாதிரி சிங்கப்பெண் படை அப்படின்னு கத்துனோடனே சருன்னு வந்து நிற்பாங்களா? என்ன படமா அது? பிரச்சனை வரப்போனாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது இதை பண்ணுங்க, இல்லது ஒரு ஆப் இருக்குது டவுன்லோட் பண்ணிங்க, அதை ஜஸ்ட் நீங்கள் தொட்டாலே போதும். ஏதோ ஒன்று இருக்கணுங்களாங்க. அப்போ அப்படி ஒன்று இருந்துச்சுனாக்கா அதை இந்த வீடியோவில் எங்கேயாவது விஜய் பேசியிருப்பார், அவர் பேச முடியும். எங்கேயுமே நம்பரே சொல்லலையே. ஒரு நம்பரோ ஆப்போ அட்லீஸ்ட் ஒரு ட்விட்டர் ஐடி டேக் பண்ணோடனே அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது வந்து நடந்து முடிந்ததுக்கு உங்களுக்கு லீகலான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு ட்விட்டர் ஐடி இல்லை, காண்டாக்ட் நம்பர் இல்லை, இதுக்கான ஒரு மெயில் ஐடி இல்லை, தொடர்பு கொள்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு நடக்க போகிறதுங்கிறது அவங்களே முன்கூட்டியே ஒருவேளை இந்த ஜோசியரை வச்சு கண்டுபிடிப்பாங்க போல் இருக்கு. நம்ம ரத்தன் பண்ணிட்டு இருக்கால அவரை வச்சு ஜோசியம் போட்டு இல்லைனாக்கா வெத்தலையில் மை போட்டு போகிற போல் இருக்கு. ஓகே, தமிழ்நாட்டில் அசோக் நகரில் 2வது அவென்யூவில் அந்த ஒரு தலப்பாக்கட்டிக்கு கிடைக்க அந்த 2வது இடத்துல ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை, சிங்கப்பெண் படை உடனே போங்க அப்படின்னு பார்த்து போட்டிருக்கு. என்னையா காமெடி பண்ணுறீங்க? என்ன காமெடி பண்ணுறீங்க? இதில் ஏஐ வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க, ஃபுல்லாக அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இக்க வருமா வராதுன்னு தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம். அந்த இப்போ சிங்கப்பெண் படைங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா?
அப்போ அதுக்கு ஒரு ஏஐ கிரியேட் பண்ணுறாங்கனாக்கா அது ப்ரூஃப் செக் பண்ணி எல்லாம் ஒரு யூடியூப் வீடியோ போட்டாலும் நம்ம அவ்வளோ செக் பண்ணிட்டு தான் அதை பப்ளிஷ் பண்ணுறோம். அப்போ ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்னாக்கா அந்த ஏஐங்கிறது ஒரு ப்ராஜெக்டாக ஒருத்தனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ராஜெக்டாக சம் லேக்ஸ் அதனுடைய ப்ராஜெக்ட் வேல்யூ இருக்கும். அதை வந்து ஒரு டீம்கிட்ட கொடுப்பாங்க, அல்லது தெரிஞ்சவங்க அல்லது கட்சியில் உள்ளவங்க யாருக்கோ கூப்பிட்டு அதை கொடுப்பாங்க. அவங்க அந்த ஏஐ வீடியோ கொடுப்பாங்க. அப்போ அதை ரீசெக் பண்ணி கரெக்ஷன் பண்ணி அதில் என்னென்ன தப்பு தண்டா இருக்கோ அதெல்லாம் திரும்ப அப்படி தான் அந்த வீடியோ ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. கவர்மெண்ட் இப்போ போட போகுதுனாக்கா அது அவ்வளோ அத்தன்டிகேஷனாக இருக்கணும். அதில் அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். தமிழ்நாட்டினுடைய லட்சணையே என்ன லட்சத்தில் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், அதுவே தப்பாக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பேர் போட்டிருக்காங்க, அதில் ஏதோ ஒரு மொழியை சேர்த்து விட்ருக்காங்க, என்ன மொழின்னு நமக்கு தெரியல. அதில் ஏகப்பட்ட தப்பு தமிழில் தப்பாக எழுதி வச்சுருக்காங்க. அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த திட்டத்தின் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் போகிற போக்கில் இந்த ஏஐயா இத்தனை லட்சம் வச்சுக்க ப்ராஜெக்ட்டு அதை ஒரு ஏஐ வீடியோ பண்ணி சும்மா ஃபோனில் ஏஐ வீடியோ பண்ணோம்னா அந்த மாதிரி பண்ணி எடுத்துருக்காங்க ஐயா அவங்க. அப்புறம் பாட்டு பாடும்பொழுது பேண்டு வாத்தியத்தில் சிங்கப்பெண்ணை பாட்டையும் அப்புறம் ஆளப்போகிறான் தமிழை என்ன சர்க்கஸ் கூடாரமா இல்லை அரசு நிகழ்ச்சியான நமக்கு தெரியல. நம்ம ஊரில் ரெக்கார்டான்ஸுக்கு போடுவாங்க இல்லை அந்த மாதிரி சிங்கப்பெண்ணை பாட்டையும் அப்புறம் அது ஆளப்போகிறான் தமிழன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் டான்ஸில் போனோம்னாக்கா ஆரம்பத்தில் 2 பாட்டு போடுவாங்க. அது விஜய் பாட்டு 2 பாட்டு, அப்புறம் அஜித் பாட்டு 2 பாட்டு போடுவாங்க. விஜய் மாதிரியே கொஞ்சம் டிசைன் பண்ணிட்டு வந்து ஒருத்தர் ஆடுவார், அப்புறம் அஜித் மாரி டிசைன் பண்ணிட்டு வந்து அவர் 2 பாட்டுக்கு ஆடுவாப்பில். இது வழக்கமாக எல்லா ரெக்கார்ட் டான்ஸும் நடக்கும். அந்த மாதிரி அரசு நிகழ்ச்சி அது. நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிற ஒவ்வொரு காசு செலவும் என்னுடைய டேக்ஸ் காசுலேருந்து போயிட்டுருக்கு. இல்லை அவருடைய படத்துக்கு ஏன் காசுலேருந்து நீங்கள் டேக்ஸ் எடுத்துகிட்டு அவருடைய படத்துக்கு ப்ரொமோஷனாக அவருக்கு ப்ரொமோஷன் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்கு அவர்கிட்ட காசு வாங்கி பண்ணுங்கள், அல்லது கட்சியிலேருந்து காசு வாங்கி பண்ணுங்கள். என்னோடய டேக்ஸ் காசுலேருந்து எதுக்கு பண்ணுறீங்க? இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுமா சார்? எங்கள் வீட்டு நெய்யில் நீங்கள் ஸ்வீட்டு சுடாதீங்க சார்.